ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ 23,000 அப்படின்ற ஆல் டைம் ஹையை வந்து ரீச் பண்ணிருச்சு. ஸோ நேற்று வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் தான் வெள்ளிக்கிழமை நடந்தது. ஸோ நாளைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ இப்போதைக்கு ரெசிஸ்டண்ட் ஆக்ட் ஆக போகிறது நாளைக்கு இன்ட்ராடேக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 23,080 அப்படின்ற ரேஞ்ச் வந்து நாளைக்கு வந்து ரெசிஸ்டண்ட் ஆக்ட் ஆகும். ஸோ சப்போர்ட் லெவலாக ஆக்ட் ஆக போகிறது 22,950ங்கிறது வந்து மைனர் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். அதையும் பிரேக் பண்ணி கீழே வந்துச்சுன்னா 22,766 வரைக்குமே கீழே ஃபால் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது நிஃப்டியில். ஸோ நிஃப்டி வந்து சேனல் பேட்டர்னோட ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் நியர் தொட்டுருச்சு. ஸோ மேபி நாளைக்கு வந்து செல் ஆஃப் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. பட் பேங்க் நிஃப்டி வந்து இன்னும் வந்து ஆல் டைம் ஹை வந்து ரிஜிஸ்டர் பண்ணல. ஸோ அவங்களோட சப்போர்ட்னால தான் நிஃப்டி வந்து தாக்கு பிடிச்சிட்டு இருக்கு. ஸோ மற்றபடி எஃப்எம்சிஜிஸாக இருக்கட்டும், ஆட்டோ செக்டார்ஸாக இருக்கட்டும், ஐடிஸாக இருக்கட்டும் பெருசாக பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஸோ பார்க்கலாம் நாளைக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்ததாக பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹையை ரீச் பண்ணுறதுக்கு இன்னும் போக வேண்டி இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச அடுத்த ரெசிஸ்டண்ட்டாக இருக்க போகிறது வந்து 49,500. இப்போ வந்து 48,970 இருக்குது. ஸோ 49,500 அப்படிங்கிறது ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும் பேங்க் நிஃப்டிக்கு. ஓகேங்களா. சப்போர்ட் லெவல் வந்து 48,650. ஐடி. ஸோ ஐடியுமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வந்து சப்போர்ட் கொடுக்கல. ஸோ சம் நெட்வொர்க் இஷ்யூஸ் லோட் ஆகிட்டுருக்கு. ரிலையன்ஸ் வந்து அந்த நான் ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தேன்ல. ஸோ அது நியர்பை வந்துருச்சு 2,990 அப்படிங்கிறது. ஸோ அதை பிரேக் பண்ண முடியாமல் ஒரு சைடு வேஸில் இருக்குது. ஸோ அதை பிரேக் பண்ணி, அதாவது 3,000 ஆல்மோஸ்ட் 3,000 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா ஒரு நல்ல ரேலி கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது ரிலையன்ஸில். ஓகேங்களா. ஒரு 3,000 பிரேக் பண்ணுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணலாம். ஹெச்டிஎஃப்சி பேங்க் அந்த 1,524 ரெசிஸ்டன்ட் வந்துருச்சு. ஸோ அதை பிரேக் பண்ணணும். அதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா அடுத்து 1,561 வந்து ரெசிஸ்டண்ட் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா. ஸோ அதையும் பிரேக் பண்ணால் தான் ஒரு நல்ல ஒரு ஃப்ரீயாக ஏறக்கூடிய ஒரு ஜோன் இருக்குது. ஒரு கிட்டத்தட்ட 100 பாயிண்ட்னு வச்சுக்கோங்களேன். 1,560 பிரேக் பண்ணி மேலே போச்சு அப்படின்னா 1,660 தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ். ஒரு நல்ல அப்சைட் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில். ஓகேங்களா. ஸோ ஐடி பார்த்துடலாம். ஸோ ஐடி வந்து என்னதான் அதை பிரேக் அவுட் எடுத்திருந்தாலும் இப்போதைக்கு ரீடெஸ்டிங்காக கூட நான் அதை கன்சிடர் பண்ணுவேன். ஓகேங்களா. ஸோ அவன் வந்து இன்னும் ஒரு மொமெண்டம் வந்து புல்லிஷ் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா நல்ல ஒரு லோவிலேருந்து ரெக்கவரி ஆகுறான். ஸோ கண்டிப்பாக வந்து அதை அப்படியே விட்டுற மாட்டாங்க, கண்டினியூ பண்ணுவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ மேக்ஸிமம் வந்து நாளைக்கு ஒரு பாசிட்டிவ் நோட்டில் வந்து ஐடி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு. ஓகேங்களா. ஓகே, நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்காக யூஸ்ஃபுல் கண்டென்ட் போடுறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.